விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் அருளாளர் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நித்தமும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி நம்முடைய எதிர்காலங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்கள் வரல, நான் எதிர்பார்த்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்ப்போடு வேதனையோடு கூட நீ காணப்பட்டு கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் அவரோடு கூட இணைந்து அவர் சித்தமானதை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்தித்தவர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். நம்புகிறீங்களா? பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன், பார்வை இல்லாத அந்த மனிதன் பார்வை அடைந்த பிறகு அவன் பக்குவம் அடைகிறான், தெளிவடைகிறான். இந்த பார்வை கொடுத்த தேவனை குறித்து எல்லாரிடத்திலும் மன தைரியமாக அவன் சொல்லுகிறான். அந்த நாமத்தை சொன்னாலும், இவர் மூலமாக அற்புதம் நடந்தது என்று சொன்னாலும் அவனை கொலை செய்வார்கள், அவங்களுடைய குடும்பத்தை உபத்திரத்தை கொண்டு வருவார்கள். இப்படி இருந்த காலகட்டங்களில் கண் தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய அருளாளர் இயேசு சுவாமி அவனை தொட்டு அவனுடைய கண்கள் பார்வை அடைய ஆரம்பித்தது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல காலங்கள் இருந்து போயிருந்த நம்மை கர்த்தருடைய கரங்கள் நம்மை தொட ஆரம்பித்ததில் இருந்த பிறகு நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான் பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். கவனிங்க, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவருக்கு சித்தமானதை, தேவ பக்தி, நான் ஆண்டவருக்குள்ள சொல்ல, அவருக்கு சித்தமானதை, கிறிஸ்துவுக்கு சித்தமானதை செய்தால் அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். இவன் பார்வையற்றவன், இவனுக்கு அவனுடைய சித்தம்தான் தெரியாது, அவனுடைய என்னன்னா தெரியாது. ஆனால் அவனை தொட ஆரம்பித்த போது அவனுக்கு பார்வை அடையும் பொழுது அந்த பார்வையானது அவனுடைய வாழ்க்கையில எதை காட்டுறது தெரியுதுங்களா? தேவனுடைய சித்தத்தை புரிய வைக்கிறது. அப்போ அந்த தேவ சித்தம், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதிலோ, தேவனுக்கு பிரியமானது என்னால் என்ன செய்ய முடியும் இல்லையா? இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம குடும்ப வாழ்க்கையில், நீங்கள் மேலே முதல்ல அன்பாக இருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம், நீங்கள் மேலே பாசமாக இருங்க, நான் அப்புறம் நம்புகிறேன், இப்படி நம்ம மனுஷரியமாக நம்ம சொல்கிறோம்ல. அவங்க சொல்ல, நான் உங்க மேலே அன்பாக தான் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம். அப்போ அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்து, என்னுடைய நான் எதிர்பார்க்குற அன்பு உங்ககிட்ட இருக்குதா, நான் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷமாக நிறைய பேர் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு விடுவிச்சுட்டேன், உனக்கு சுகத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு உண்டான பாதுகாப்பையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ வளர வேண்டும் என்று சொன்னால், நீ இன்னும் அநேகருக்கு முன்பாக மேன்மை பற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் என்னுடைய சித்தத்தை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை புரிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை என்ன நோக்கத்திற்காக விடுவிச்சிங்க, என்ன நோக்கத்திற்காக எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தீங்க, இன்னைக்கு எந்த நோக்கத்துக்காக உங்களுடைய ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்க, இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு, நான் ஜெபத்துக்கு வந்த பிறகு உமக்கு சித்தமானதை செய்து உம்மை பிரியப்படுத்துவதற்கான முயற்சியை நான் எடுக்க விரும்புகிறேன். ஆனால் அதுக்கேற்ற போதுமான ஞானம் அறிவு இல்லாமல் இருக்கிறபடினால் அதற்கேற்ற அறிவு ஞானத்தை எனக்கு கொடுங்க, உங்கள் சித்தத்தின்படி நான் செய்ய ரொம்ப பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட
ஜெபித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர் சித்தத்தை புரிஞ்சுக்குங்க. அவர் சித்தத்தேற்றபடி வாழுங்க. அவர் சித்தத்தை விரும்பி மனமகிழ்ச்சியாக செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.